ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தட்டோட செட்டு செஞ்சிடலாம் வாங்க. தட்டோட செட்டு அப்படின்னே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? சேலம். எவ்வளோ வெரைட்டிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு வெஜிடபிள் ஸ்டஃபிங் மட்டும் வச்சு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ போங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்ட்டு செம்மையாக கலக்கிறாங்க. அதுக்கே ஒரு 20-25 மெனு ஐட்டம் வச்சுருக்காங்க. எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரியாது. ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் அதில் ஒன்று மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. பூண்டு ஒரு கட்டை எடுத்துக்கோங்க. அதை நல்லா மெலிசாக கட் பண்ணி அதை ஆயில் ஊற்றி சால்ட் போட்டு ஊற வச்சுருங்க. ஏன்னா கட் பண்ணோன்னே சாப்பிட்ற பூண்டுக்கும் இந்த ஆயிலில் ஊறின பூண்டு சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஊற வச்சுருங்க 1/2 hour முன்னாடி. ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க, நல்லா லேசாக சீவி வச்சுக்கோங்க. காய் சீவுறதுலேயே பெரிய ஹோல் சின்ன ஹோல் இருக்கும், சின்னதில் சீவுங்க. கேரட்டும் அதே மாதிரி சின்னதாக சீவி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ரீன் சட்னி அண்ட் ரெட் சட்னி தயார் பண்ண போகிறோம். க்ரீன் சட்னிக்கு ஒரு கைப்பிடி நிறைய புதினா, தண்ணி ஊற்றக்கூடாது. புதினா, 2 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்த்திடாதீங்க. அதுக்கப்புறம் ரெட் சட்னிக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூனு, அதுக்கப்புறம் பூண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டோன்னே டக்குன்னு ஒரு கிளறி அப்படியே அரைக்கிறதா. 5 வரமிளகா, ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரெட் சட்னியும் தயாராகிடுச்சு. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் இப்போ தயார் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டஃபிங் அதுக்கு வெஜிடபிள் கேரட்டு, பீட்ரூட்டு, ஆனியன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி ஒரு 1/2 லெமன் அதுலேயும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. கொட்டெல்லாம் விழுந்துருச்சு, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் புழிஞ்சு வச்சுக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போல்லாம் குழந்தைங்க வெஜிடபிள் சாப்பிட வைக்கிறதே போதும் ஆயிடுதுங்க. கடையில் போய் இந்த ஜங்க் ஃபுட்டுன்னா விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த வெஜிடபிள்னு பார்த்தாவே ஐயோ அம்மா வெஜிடபிளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்லன்னு சொல்கிற குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு தான், ஹோம்மேட் தான். நீங்கள் அதனால் பயப்படாமல் எல்லாருக்குமே கொடுக்கலாம். அதுக்கு ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அதில் கீழே ரெட் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள் எடுத்து கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கு மேலே க்ரீன் சட்னி போட்டு மேலே இன்னொரு தட்டையை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்களா, தட்டு வடை செட்டு ரெடி. உள்ள ஸ்டஃபிங்கோட பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க. வாயில் எச்சி ஊறுது, சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. பாருங்கள், இப்போ எங்கள் பாப்பாவுக்காக டேஸ்டிங்க்கு கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது மம்மி, செஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.